இந்த மனுஷங்க பண்ற மிகப்பெரிய தப்பே இதுதான். இந்த அண்ணா என்ன சொல்றாங்கன்னு கேட்போமா? எங்களுடைய கருத்துக்கள், அதாவது முருகன் எங்களோடு சக தமிழனாக ஒரு காலத்தில் வாழ்ந்து எங்களை அரசாண்டு இன்று கடவுளாக தமிழர்களால் போற்றப்படக்கூடிய ஒரு உன்னத இடத்தில் இருக்கிறார். அவரை நாங்கள் தமிழ் கடவுள் முருகன் என்று சொல்கிறோம். அவர் தமிழகத்தில் இருந்தவர், தமிழகத்தில் வாழ்ந்தவர், எங்களோடு ரத்தமும் சதையுமாக தமிழர்களோடு இருந்து போர் செய்தவர், எங்களை ஆட்சி செய்த ஒரு அரசன் முன்னோன். அவரைத்தான் நாங்கள் கடவுளாக மாற்றி வழிபட்டுக் கொண்டிருக்கிறோம் எங்களுடைய கருத்து. சரி, இப்போ இந்த அண்ணா என்ன சொல்றாங்கன்னு கேட்போமா? அதனால முருகன் என்பவன் ஆறுமுகன், சிவனுக்கு மகன், பார்வதிக்கு மகன், விநாயகனுக்கு சகோதரன். இதுதான் முருகன், வள்ளி தெய்வானையுடைய கணவன். ஆக மொத்தம் சிவனின் நெற்றியிலிருந்து முருகன் வந்தாரா, இல்ல தமிழர்களின் முன்னோராய் வாழ்ந்த முருகனை கடவுளாக வழிபடுகிறோமா என்று பதிலே தெரியாம குழப்பிக்கிட்டே இருங்க. நாம செய்கிற மிகப்பெரிய தப்பு என்னன்னா, தமிழர்களுடைய கடவுளை பத்தியும் இந்தியர்களுடைய கடவுளை பத்தியும் பேசுகிறோம், ஆராய்ச்சி செய்றீங்க, நல்ல விஷயம். ஆனால் இந்த பூமிக்கெல்லாம் சொந்தக்காரராகிய ஒரே மெய்யான தேவனை பத்தி பேசுறத விட்டுட்டீங்க. இதெல்லாம் அவங்க நம்பிக்கை. அவங்க நம்பிக்கையில் அவர்கள் உறுதியா இருக்காங்க. அதை போல எனக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குங்க. அது என்னன்னா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் கடைசி நாளிலே இந்த பூமியின் மேல் நிற்பார் என்றும் அறிந்திருக்கிறேன். புரியலையா? வானத்தின் கீழே பூமிக்கு மேலே, அதாவது நாம் ரட்சிக்கப்படும் படிக்கு அவருடைய நாமமே அல்லாமல் மனுஷர்களுக்குள்ளே வேற நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. அவருடைய நாமம் பெயர் தெரிஞ்சவங்க அந்த கமெண்ட்ல கொஞ்சம் சொல்லுங்க. 33 தேவங்கள் நம்முடைய இந்திய நாட்டில் இருந்தாலும் மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிற அதிகாரமும் வல்லமையும் அவருக்கு மட்டும்தாங்க இருந்துச்சு. இந்த டிபேட்டை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா எவ்வளோ எஃபோர்ட் போட்டு ஆராய்ச்சிகளை செய்து இப்படி அழகான முறையில் ஒரு டிபேட்டை பண்ணியிருக்காங்க. யாருக்காக? முருகன் என்ற ஒரு கடவுளுக்காக. சரி, தமிழர்களின் கடவுளை பற்றி பேசுறதுல உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சுன்னா இந்த பைபிளை கொஞ்சம் வாங்கி வாசிச்சு பாருங்க. அவரை கண்டடைகிறவன் ஜீவனையும் வெளிச்சத்தையும் கண்டடைகிறான். ஆமாங்க, இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்க. இந்த சத்தியம் மட்டுமே நம்மை விடுதலை ஆக்கும்.